இன்றைக்கி உளுந்து பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது ரொம்பவே நல்லது. மூட்டு வலி, கை கால் வலி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அவ்வளோ ஏன் பீரியட்ஸ் அப்போது கேர்ள்ஸ்க்கு வர்ற இடுப்பு வலி எல்லாத்துக்குமே கூட இந்த உளுத்தம்பருப்பு பாயாசத்தை குடித்தா நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 கப் உளுத்தப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்து அதை ரெண்டுத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணாலும் சரி, நைஸாக அரைச்சாலும் ஓகே. அது உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக அப்படி அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் வந்துட்டு வெல்லம் எடுத்து அதை வந்துட்டு ஒரு 3 கப் வாட்டரில் வந்துட்டு சோக் பண்ணி கரைச்சிட்டு அது கூடவே அரைச்சி வச்சுருக்க உளுந்து அரிசி பொடியை வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கல. இது கூட வந்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.